ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். சந்திர அதியோகம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சந்திரனுக்கு 6, 7, 8 ஒரு கிரகங்கள் இருந்தால் அவர்கள் சந்திர அதியோகத்தால் சுபத்தன்மை அடைந்து சிறப்பை தருவார்கள் என்று நாம் அறிந்த விஷயம். இந்த சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கும் சந்திர அதியோகம் எல்லா ஜாதகத்திலும் வேலை செய்யாது. எங்கே வேலை செய்யும், எங்கே வேலை செய்யாதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சந்திரன் அதிக ஒளியோடு இருக்க வேண்டும். அதாவது சூரியனுக்கு 6, 7, 8 இருந்தால் சந்திரன் பௌர்ணமியை ஒட்டி இருப்பார். அப்போ தான் இந்த சந்திர அதியோகம் வேலை செய்யும். சூரியனுக்கு 6, 7, 8 சந்திரன் அதிக ஒளியோடு இருந்து சந்திரனுக்கு 6, 7, 8 எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவை சந்திர அதியோகம் என்ற சுபத்தன்மை பெற்று நன்மையை தன் தசாபுத்தி காலங்களை தரும். சூரியனுக்கு 6, 7, 8 சந்திரன் இருக்காமல் பிற இடங்களில் இருந்தால் இந்த சந்திர அதியோகம் அவ்வளவாக வேலை செய்யாது. மேலும் சூரியனுக்கு நேர் 7 முழு பௌர்ணமியாக இருக்கும்போது தான் சந்திர அதியோகம் மிக பிரகாசமாக வேலை செய்யும். சூரியனுக்கு 6, 7, 8 இருந்தாலே சந்திர யோகம் வேலை செய்யும் தான். ஆனால் சூரியனுக்கு நேர் 7 அதே டிகிரியில் நிற்கும்போது மிக மிக பிரமாதமாக இந்த சந்திர அதியோகம் வேலை செய்யும். மேலும் சந்திர அதியோகம் பாதிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இந்த சந்திர அதியோகம் ராகு, கேது, சனி போன்ற இருள் கிரகங்களுக்கு சுத்தம் ஆகாது. சனி, ராகு, கேது போன்ற இருள் கிரகங்கள் இந்த சந்திரனை தொடர்பு கொண்டால் சந்திர அதியோகம் சுத்தம் வேலை செய்யாது. அங்கே சந்திரன் சனி லக்ன யோகராக இருக்கார், லக்னாதிபதியாக இருக்கார் அப்படின்னாலும் அதெல்லாம் பாயிண்ட் எடுக்கக்கூடாது. பலம் கம்மியாக இருக்கார், நீசமாக இருக்கார், பகை வீட்டில் இருக்கார் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. சனி, ராகு, கேது சந்திரனை எப்போ டச் பண்ணுறாங்களோ, பார்வையில் இணைவில் டச் பண்ணாங்களோ அப்போ சந்திராதியோகம் ஜாதகம் சுத்தம் வேலை செய்யாது. அதே போல் சனி, ராகு, கேது சூரியனை தொடர்பு கொண்டாலும் சந்திராதியோகம் வேலை செய்யாது. சனி, ராகு, கேது போன்ற இருள் கிரகங்கள் சூரியனை பார்வை செய்தாலோ அல்லது டிகிரி முறையில் தொடர்பில் இருந்தாலோ சந்திர அதியோகம் வேலை செய்யாது. அடுத்து இயற்கை சுபகிரகங்கள் இந்த சூரிய சந்திரனோடு தொடர்பு இருக்கும்போது சந்திர அதியோகம் பூரிப்பாக சிறப்பாக இருக்கும். அது நம்ம தெரிஞ்சாலும். ஆனால் சனி மற்றும் இருள் கிரகங்களான ராகு, கேது தொடர்பை பெற்ற இயற்கை சுபகிரகங்கள், இருள் கிரகங்களை தொடர்பு பெற்ற இயற்கை சுபகிரகங்கள் இந்த சூரிய சந்திரனை தொடர்பில் இருந்தால் அப்பையும் சந்திரன் கெடும். பியூராக உள்ள இயற்கை சுபகிரகங்கள் சூரிய சந்திரனோட தொடர்பில் இருந்தால் தான் அது பூரிப்படையும். இருள் கிரகங்களை தொடர்பு பெற்ற சுபகிரகங்களோடு சூரிய சந்திரன் தொடர்பு கொண்டாலும் அந்த சந்திராதியோகம் கெடும் என்பதை நாம் அறிய வேண்டும். சந்திரனுக்கு சந்திராதியோகம் இருக்குது, எனக்கு சந்திரன் 6, 8 கிரகம்